திருச்சிற்றம்பலம். அகத்தியர் .tv நேயர்களுக்கு வணக்கம். அகத்திய மகரிஷி அளவுடன் வாழ வேண்டும் என்று சொல்வர். ஆசையை குறைத்து, ஆளியை போல் நமக்கு ஆசையும் ஆவலும் இருந்தாலும் எதை எந்நேரங்களில் செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை இறைத்துவமாயிருந்து ஒரு சுட்டிக்காட்டியும் செயல்படுத்தியும் கொண்டிருக்கிறார். உன்னதமான செயலுக்கு உரியவர், நிகரற்ற நிறைஞ்சவர், பரபிரம்மத்துக்கு சமானமானவர். ஆகையால்தான் அகத்தீஸ்வரர் என அவர்களை சொல்லப்படுகிறோம். அந்த சராசரங்களில் இருக்கும் நிலை பேராற்றலுக்கு பேர் போனவர் அகத்திய சுவாமி. ஆகையால் நாம் அழைத்ததால் அவர் உபதேசம் செய்கிறார். என்னை பேச வைக்கிறார். சமஸ்கிருதங்கள் என்றும் சொல்லியோ அல்லது எது பாஷைகள் என்று தெரியாது, தேவநாகரி என்றும் தெரியாது. ஆனாலும் ஒரு நிலையில் அவர் சொல்கிறார். தமிழ் நூல்களை எழுத வைத்தார், அனைத்தையும் பேச வைக்கிறார். அவரை ஐயனே என்று அழைத்தால் அவர் பேச வைக்கிறார். ஆகையால் இதை எல்லோரையும் பேச வைப்பார். எளிமைதான். அவரை அழைத்தால் போதும். அழைக்கும் பொழுது அவர் வருகிறார் எளிமையாய். நாம் எதையும் கொடுக்க வேண்டியதில்லை, அன்பை கொடுத்தால் போதும். அவர் அரவணைத்து நம்மை காப்பர். அன்பாய் ஐயனே என்றும், அகத்திய சுவாமியே என்றும், அகத்திய சித்தரே என்றாலும் ரிஷியே என்றாலும் அவர் வருகிறார். அன்புடன் அழைத்து பாருங்கள். உங்களுடைய இல்லங்களில் உங்களுக்கு வேண்டியதை செய்வர். அவர் வரும் பொழுது நறுமணங்கள் வரலாம், மெல்லிய காற்றை உணரலாம், தன் மனம் அமைதியாவதை தெரியலாம், நம்மை அறியாத ஒரு மகிழ்ச்சிகள் வரும் அவர் வந்தாயிற்றினால். ஆகையால் நமக்கு துன்பம் என்று இருந்தது அந்நேரங்கள் அது கலைந்து போகும். அவர் வரும் அறிகுறியவை எல்லாம் இருக்கிறது. பிரபஞ்ச நிலையை கொண்டு எங்கு அழைத்தாலும் அவர் வருகிறார். ஏனெனி அனாதையானவர் ஆகிறார். எல்லா இடங்களிலும் சஞ்சாரம் செய்பவர் அவர், திரிகால ஞானி. எங்கு அழைத்தாலும் அந்நொடியில் அச்சனங்களில் நமக்கு வேண்டியதை செய்வர். ஆனால் ஒருமித்து அழைக்க வேண்டும். மனதை ஒடுக்கி அழைக்கும் பொழுது அவர் வந்து விடுவர். வந்தாயிற்றினால் மகிழ்ச்சி பெருகும். அது நாம் அனுபவித்த அனுபவம் உண்டு. எதை கேட்டாலும் அருள் பாவிப்பர். ஆகையால் நமக்கு இல்லை என்று சொல்வதே இல்லை. உங்களுக்கு என்ன வேண்டுமோ உறுதியின் நிலையிலிருந்து கேளுங்கள், இறைவன் பரிசளிப்பர். நமக்காய் அப்பிரபஞ்சங்கள் காத்திருக்கும். நாம் அங்கு போக வேண்டும், அதனிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய நிலைகளை உணர இயலும். ஆகையால் நாம் கேட்கும் நிலைகளை வைத்து பிரபஞ்சம் நமக்கு அருள்பாவிக்கிறது. நாம் கேட்க வேண்டிய நிலைகள் உறுதியா இருந்து கேட்க வேண்டும். என்னென்ன நிகழ்வுகளை நாம் தீர்மானிக்கின்றோம், குழந்தையை போல் எதுவும் அல்லாது நிர்மாலிய நிலையில் இருந்தாலே போதும், அவர் ஆட்கொள்வர். சதா சிவமாய் அமர்ந்தால் போதும். சிவத்தை தொழுதாலும் அவர் வந்து விடுவர். நமசிவாயத்தை சொல்ல சொல்ல அவர் நெருங்கி வருவர். அவருக்கு பிடித்தது நமச்சிவாயம். ஆகையால் பிறருக்கு உதவினால் பிடிக்கும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு பொல்லாங்கு சொல்லாருந்தால் மிகவும் பிடிக்கும். ஆகையால் தன்னுடைய நிலைகளை உயர்த்தி தானும் உயர்ந்து கொண்டு பிறரையும் உயர்த்துதல் பிடிக்கும். நிறையான வாழ்வை சிந்தியுங்கள். நிகரற்ற இறைவனை தொழுங்கள். நிகரற்ற இறைவனை தொலை தொலை ரிஷிகளும் ஞானிகளும் அருகில் வருவர் என்பது உண்மை. அதில் அகத்திய மாமகரிஷி நம் அருகிலே இருப்பர், காத்தருள்வர். நிறைந்து வாழுங்கள். ஸ்ரீ ஸ்ரீ அகத்திய மாமகரிஷி உங்களை எப்பொழுதும் ஆசியளிக்கட்டும். அகத்தியர் டிவியில் மூலியமாய் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாதா. ஆகா, எல்லோரும் மகிழ்ச்சியா இருங்கள். இறைவன் உங்களுடன் இருக்கட்டும். திருச்சிற்றம்பலம்.